அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அணு ஆயுதங்களை தாங்கி செல்லும் ஏவுகணைகளை ஏவி ஒத்திகையில் ரஷ்யா ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். ராணுவத்தின் பலத்தை சோதிக்கும் வகையில் இந்த ஒத்திகையில் ரஷ்யா ஈடுபட்டு வருகிறது. அணு ஆயுத ஏவுகணை சோதனையை ரஷ்ய அதிபர் புதின் முடுக்கிவிட்டுள்ள நிலையில் இந்த அணு ஆயுத ஏவுகணையில் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறது ரஷ்யா. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? ரஷ்யா இப்பொழுது இந்த அணு ஆயுத ஏவுகணைகள் ஒத்திகையில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன? வணக்கம். அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணை ஏவி ஒத்திகையில் ரஷ்யா ஈடுபட்டிருக்கிறது. உக்ரைன் உடனான போர் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில இந்த ஒத்திகையில ரஷ்யா ஈடுபட்டிருப்பதால தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணைகள் சோதித்து ஒத்திகை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதின் இடையிலான பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த ஏவுகணைகளோட ஏவி ஒத்திகை என்பது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து உக்ரைன் மற்றும் நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்யா தரப்பில் விடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கையாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரக்கூடிய நிலையில இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகிறார். கடந்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனா அந்த பேச்சுவார்த்தையில போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து ஹங்கேரியில நடக்கக்கூடிய மாநாட்டில் கலந்து கொண்டு புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் அப்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் என நம்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதனிடையே உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் உடன்பாடு இல்லை என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்திக்கும் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் ரஷ்யாவுடைய அணு ஆயுத படைகளுடைய ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றிருக்கிறது. இதனை ரஷ்ய அதிபர் புதின் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். நிலம், நீர், ஆகாயத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய அணு ஆயுதங்கள் ஒத்திகைகள் ஈடுபடுத்தப்பட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாலிசிஸ் ஏவுகணைகள், விமானம் ஏவப்படும் ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல், குண்டுவீச்சு விமானங்கள் ஆகியவும் இந்த ஒத்திகையில ஈடுபட்டிருக்கிறது. தற்பொழுது ஏற்கனவே உக்ரைனுடனான போர் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில ரஷ்யா இந்த ஏவுகணை ஒத்திகையில ஈடுபட்டிருக்கிறது தொடர்ந்து பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.